விவசாயத்தோடு சேர்ந்து எங்களுக்கு வாத்து பண்ணை, அதாவது பங்களா வாத்து இருக்குது, நாட்டு வாத்து இருக்குது, கருங்கோழி இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, முட்டைக்கோழி இருக்குது, பரண்மேல் வெள்ளாடு இருக்குது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உழவும் உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சியில் இப்போது நாம் இருக்கின்ற பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி அருகே தாழம்பூர் நத்தம் என்ற கிராமத்தில் இலங்கையிலிருந்து தமிழகத்தில் குடியேறிய ஈழத் தமிழர்களால் நடத்தக்கூடிய ஒருங்கிணைந்த பண்ணை பகுதியாகும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு விதமான வேளாண் சார்ந்த தொழில் குறித்து விளக்குவதற்காக நம்மோடு இணைந்துள்ள ஆண்டனி அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த ஈழ தமிழர்களால் நடத்தக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த பண்ணை எப்பொழுது உருவானது? இந்த பண்ணையில் என்னென்ன வேளாண் சார்ந்த தொழில்கள் நடைபெற்று வருகிறது? இந்த ஒருங்கிணைந்த பண்ணை மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த மாதிரியான சேவை செய்துட்டு வரீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த பண்ணை 96ஆம் ஆண்டு நாங்கள் இந்த இடத்த வாங்கியிருந்தாங்க. அதாவது சிறிய அளவில் வேண்டி இப்போ பெரும் அளவில் நாங்கள் செய்துட்டு வரோம். அந்த ஆரம்பத்தில் வாங்கும்போது நாங்கள் கோழி பண்ணை தான் ஆரம்பித்தோம். விவசாயம் கோழி பண்ணை. நாளடைவில் நாங்கள் போக போக எங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதாவது விவசாயம் அரசாங்கத்திட்ட இருந்தே எங்களுக்கு ஒவ்வொரு புது ரகமான நெல் கொடுப்பாங்க. அந்த நெல்லை உற்பத்தி பண்ணி நாங்கள் விரிவாக்கி கொடுப்போம். இப்போ 50 கிலோ ஓடணும்னா 3000 கிலோ 4000 கிலோ நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வெரைட்டி தருவாங்க எங்களுக்கு. அதை நாங்கள் விளைவிச்சு அவங்க சொல்கிற முறைப்படி விளைவிச்சு நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுப்போம். அதாவது தமிழக அரசாங்கம் உங்ககிட்ட விதை நெல்லாம் கொடுத்தா அதை பல மடங்கா உற்பத்தி பண்ணி கொடுப்பீங்க. அதுதான். அதை தாண்டி இப்போ வேளாண் சார்ந்த தொழில் என்னென்ன இருக்குது? அதாவது கோழி பண்ணை இருக்குது, வாத்து பண்ணை இருக்குது, அதெல்லாம் சொல்லுங்கள் சார். அதோட விவசாயத்தோடு சேர்ந்து எங்களுக்கு வாத்து பண்ணை, அதாவது பங்களா வாத்து இருக்குது, நாட்டு வாத்து இருக்குது, கருங்கோழி இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, முட்டைக்கோழி இருக்குது, பரண்மேல் வெள்ளாடு இருக்குது, மாட்டு பண்ணை இருக்குது, பயோகேஸ் இருக்குது, காய்கறி இயற்கை காய்கறிகள் இருக்குது, மீன் வளர்க்குன்றோம். அதே மாதிரி நாங்களே இங்கே குஞ்சு அதாவது இன்குபேட்டர் வச்சு நாங்களே குஞ்சு உற்பத்தி பண்ணுறோம். அதாவது கோழி ஆமாம், முட்டையை வச்சு அந்த மிஷின்லேயே நாங்கள் உற்பத்தி பண்ணி இப்போ எங்களுக்கு 400 கோழி இருக்குது. எல்லாமே எங்களுடைய நாங்களே இங்கே பொரிச்ச இன்குபேட்டரில் வச்சு முட்டை வச்சு பொரிச்ச குஞ்சு தான். நாங்கள் வெளியிருந்து இங்கே பண்ணுறதில்ல. வெளியிருந்து வாங்கும்போது எங்களுக்கு நோய் அதிகமாக இருக்கிறபடியால் இறப்புகள் அதிகம் வருது. இப்போ எங்களுக்கு நாங்களே முட்டையை எங்களோட முட்டையை எடுத்து நாங்கள் குஞ்சு பறிக்கும் போது எங்களுக்கு இறப்புகள் இல்லை, நிறைய லாபம் இருக்குது. அதே மாதிரி மண்புழு உரம், இங்கே குப்பை குளங்களை போட்டு மண்புழு உரம் இருக்கும், சாண எரிவாயு, அதே மாதிரி மாட்டுக்கு புல், இயற்கை காய்கறிகள் எல்லாமே இங்கே உற்பத்தி பண்ணிக்கிறோம். அதோட கால்நடைகளுக்கு அசோலா, அதாவது புரோட்டீன் நிறைந்த உணவு, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. நாங்கள் அதாவது தீவனம் 1 கிலோவில் உள்ள சத்து 100 கிராம் அசோலாவில் இருக்குது. அதை நாங்கள் உற்பத்தி பண்ணி ஆடு மாடு கோழிகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். அசோலா கால்நடைகளுக்கு விற்பனை பண்ணுறீங்க. ஆமாம். அதே போல் கோழினா எத்தனை ரகம் கோழி வச்சுருக்கீங்க? இங்கே நாங்கள் நாட்டுக்கோழி இப்போதைக்கு இருக்குது. மற்றது வான்கோழி, கினிக்கோழி, கருங்கோழி, சிறுவிடை பெருவிடை. அந்த நாட்டுக்கோழியில் சிறுவிடை பெருவிடைன்னு 2 இனம் இருக்குது. இந்த கோழி மற்றது ஃபேன்சி கோழி, அழகு கோழின்னு சொல்லுவாங்க, அது கூட இருக்குது. அதை தாண்டி எங்களுக்கு வாத்து இருக்கு, பங்களா வாத்து இருக்குது, நாட்டு வாத்து இருக்குது. இது வளர்க்குறீங்க? வளர்க்குறேன். அதை தாண்டி விவசாயம், காய்கறிகள், இயற்கை காய்கறி, கீரை, அதாவது காய்கறி நிறைய வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், அப்படி கீரை வகைகள் எல்லாமே போட்டுருக்கு. அதாவது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் இந்த வேளாண் தொழில் சார்ந்து வேற என்ன சாகுபடி பண்ணுறீங்க சார்? மொத்தம் எத்தனை ஏக்கர் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை? இதில் எங்களுக்கு 10 ஏக்கர் இருக்குது. 10 ஏக்கர்? 10 ஏக்கர் இருக்குது. அதுக்குள்ள 2 ஏக்கர் மாட்டுக்கு புல் போடுறோம். 1 ஏக்கர் எங்களுக்கு பில்டிங் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ள மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, வாத்து, மீன், அப்படி எல்லாருமே பகுதியாக வச்சுருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே இந்த வேளாண் சார்ந்த பணிகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம். அதே மாதிரி எங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணைக்கு காலேஜ் மாணவர்கள் வருவாங்க, சுய குழுக்கள், எங்களை கேதிக்கு இந்த காட்டுப்பாக்கத்தில் அவைகளை கூட்டிகிட்டு இருக்காங்க. அந்த விவசாய வில்லேஜில் உள்ளவங்களை கூட்டிக் கொண்டு என்னென்ன எப்படி உற்பத்தி பண்ணுறோம்னு அவங்க நல்ல விருப்பத்தோடு பார்ப்பாங்க எல்லாத்தையுமே.
நாங்கள் வந்து சில பயிற்சிகள் கொடுப்போம். மண்புழு எப்படி பண்ணுறது, அசோலா எப்படி வளர்க்குறது, எல்லாமே நாங்கள் அதாவது எவ்வளவு எளிய முறையில் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு விரிவாக கொடுப்போம். அவங்க சந்தோஷமாக அவங்க நன்றி சொல்லிட்டு போவாங்க. அதாவது விவசாயிகளும் இங்க வந்து இயற்கை விவசாயத்தை கத்துட்டு போவாங்க. ஆமாம், அதாவது வேளாண் படிக்கின்ற மாணவர்களும் இங்க வந்து பயிற்சி எடுத்துட்டு போவாங்க. ஆமாம், பயிற்சி கொடுக்குறீங்க. ஆமாம். ஸோ வந்து விவசாயிகளுக்கும் உறுதுணையா இருக்கீங்க, விவசாயம் சார்ந்த படிக்கின்ற மாணவர்களுக்கும் உறுதுணையா இருக்கீங்க. ஆமாம். அதை தாண்டி வந்து விவசாயிகளுக்கு விதைகளை கொடுக்குறீங்க. எங்களுக்கு வந்து விதை தேவைப்பட்டோன்னா நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். அதில் கேட்டால் அவர் கேட்டால் கொடுப்பீங்க. ஆமாம், அதான் செடிகள். செடிகள். ஆமாம், காய்கறி செடியோ அல்லது குரோட்டன் அப்படியான நிறைய இருக்குது. அந்த இந்த பூச்செடிகள், எல்லா வகையான செடிகள் இருக்குது. முருங்கை செடி இருக்குது, பிரண்டை இருக்குது, அப்படியான இது மரதாணி இருக்குது. இப்போ அவையில் என்ன கேட்குறாங்களோ, இப்போ இந்த ஒரு தரம் வந்து ஒரு கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அடுத்த முறை நாங்கள் அதை உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு தகவல் சொல்லுவோம். அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ கோழின்னா எவ்வளோ கோழி இருக்குது சார்? கோழி மூலமாக வரக்கூடிய வருமானம் எப்படி சார்? எங்களுக்கு கோழி மூலமாக வரக்கூடிய வருமானம்னு சொல்லிக்கிற ஒரு குறிப்பிட்ட அளவு அது சரியாக எங்களுக்கு கணக்குகள் ஆஃபீஸில் கேட்கலாம். எங்களுக்கு வந்து ஓரளவு இங்கே உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இருக்கு. பெரும் அளவில் இல்லாட்டா கூட எங்களுக்கு சிறிய அளவில் வருமானம் வந்துட்டு இருக்கு. ஆமாம். இங்கே எவ்வளோ பேர் வேலை செய்கிறீங்க? இங்கே வந்து 10 பேர் வேலை செய்கிறோம். 10 பேருக்கு வருமானம் கோயிலுன்னு தான். ஆமாம், இங்கே உள்ள எல்லா செலவுகளும் இங்கே இருந்த வருமானத்தை வச்சு அதை ஈடுகட்டுறோம். இதில் வர மேலதிக வருமானம் அகதி மக்களுக்கு, முகாம்கள் உள்ள மக்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம். சுருள் பாசியை வளர்த்து அவங்களுக்கு கொடுக்குறோம். தேவையான பொருளை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். எங்களை இங்கே உள்ள தொழிலாளருக்கு தேவையை போக எங்கள் அகதி மக்களுக்கு ஒவ்வொரு முகாம்கள் இருக்குது. ஆமாம், அந்த முகாம்களுக்கு நாங்கள் கொடுக்குறீங்க. ஸோ கோழி வந்து வளர்ப்புனா என்ன ரகம் கோழி இருக்கு? இப்போ ஒரு ரகம் கோழியா பல ரகம் கோழி? பல ரகம் கோழி இருக்கு. என்ன? சிறுவிடை, பெரும்பிடை, அழகு கோழி, வான்கோழி, கினிக்கோழி, கடக்கநாத்து, எல்லாமே வந்து நாட்டு ரகம் தான். நாட்டு ரகம் தான். முயல் இருக்கு, வாத்து இருக்கு, அப்புறம் மாடு இருக்குது, ஆடு இருக்கு, அசோலா வளர்ப்பு இருக்கு, நன்னீர் மீன் வளர்ப்பு இருக்கு, காய்கறியை வளர்க்குறீங்க, மண்புழு உரம் வந்து வளர்க்குறீங்க, சாண எரிவாயு இருக்கு, அப்புறம் வந்து சூரிய ஒளி, அதாவது இது வந்து சூரிய வெளிச்சத்தில் எங்களுக்கு சமையல் கூடியதெல்லாம் இங்கே ஆரம்பத்துலேருந்து இந்த பரதா புயலோட எல்லாம் போயிட்டு இப்போ மோட்டார், அதாவது சூரிய வெளிச்சத்திலேயே தண்ணி இறைக்கக்கூடிய இது இருக்குது. சோலார் இது இருக்குது. அதாவது தெருவிளக்கு அது கூட சோலார் மூலம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே இருக்குது நிறைய. இந்த பரதா புயலுக்கு கூட நிறைய டைம் ஆச்சு. இப்போ திரும்ப உற்பத்தி இது பண்ணுறதுக்காக ஆக்களை நாங்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்போ திரும்ப உற்பத்தி பண்ணி அதை திரும்ப ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் இருக்குது. ஸோ ஒருங்கிணைந்த பண்ணையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதாவது இலங்கை தமிழர் மக்களுக்கு இல்லாமல் மற்ற தமிழர் மக்களுக்கு வந்து நீங்கள் அல்லிவகையில் உதவி பண்ணுறீங்க உங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை மூலமாக. இங்கே வந்து தங்கலாம் முடியுமா? அவங்க வந்து தங்கலாம். அங்கே 100 பேர் 150 பேர் கூட தங்கலாம் ஒரே ஹாலில். மாணவர்களெல்லாம் வந்தால் 10 நாள் 15 நாள் பயிற்சி கூட இருக்கும். எங்களுக்கு லாயிலா கல்வியிலேருந்து கூட மாணவர் வருவாங்க. 100 பேர் வருவாங்க. 15 நாள் இங்கேயே தங்குவாங்க. அவங்க இந்த இதில் கற்றுக்கொள்வாங்க, அவங்கள பயிற்சியில் எடுப்பாங்க. அப்படி இருக்குது. மாடு மூலமாக வரக்கூடிய வருமானம் எப்படி சார்? மாடு மூலமாக எங்களுக்கு வந்து பால் வருது, சாணம் வருது. சாணத்தை எடுத்து பயோகேஸ் போடுறோம். அது வந்து களை இல்லாத எரு வருது. அதை நாங்கள் செடிகளுக்கு போடுறோம், மீன் குட்டைக்கு போடுறோம், அசோலாவுக்கு போடுறோம், மண்புழுவுக்கு போடுறோம். அப்படி நிறைய வருமானங்கள் வருது. எவ்வளோ நாளாக இந்த மறுவாழ்வு மையம் இயங்கிட்டு இருக்கு? இது வந்து ஒருங்கிணைந்த பண்ணை இந்த பண்ணை 96ஆம் ஆண்டு, கிட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 96ஆம் ஆண்டு இது ஆரம்பிச்சது. 96ஆம் ஆண்டிலிருந்து ஒருங்கிணைந்த பண்ணையாகவே இருக்கு. ஆமாம், இங்கே பல்வேறு விதமான விவசாயிகள் தொழில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நீ ஒரு கோழி வளர்த்துருக்க மாட்டீங்க, பல விதமான கோழி வளர்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ கோழி வளர்ப்பு அனுபவத்தை சொல்லுங்க. கோழி வளர்ப்பு என்பது லாபம் தரக்கூடியதா? அதை பற்றி விரிவாக சொல்லுங்க சார். கோழி வளர்ப்புங்கிறது நாங்கள் விலைக்கு குஞ்சு வாங்கி அதை வளர்க்குறத விட நாங்கள் முட்டை வாங்கி அடை வச்சு அதிலேருந்து உற்பத்தி பண்ணி எடுக்கும்போது எங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். நோய் வராது, இழப்புகள் வராது. அப்படியான இருக்கும்போது நாங்கள் வந்து இங்கே உள்ள வெளியே குஞ்சு வாங்கி நஷ்டம் அடைந்தபடியால் எங்களோட முட்டையை எடுத்து நாங்களே இங்கிப்பட்டலை வச்சு குஞ்சு பறித்து அதை எடுத்து இந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது வரல எத்தனை வகையான கோழி வளர்த்துருக்கீங்க? வந்து கிரிராய்ச்சா வளர்த்துக்கிறோம். அது சிறுவிடை, பெரும்பிடை, பிராய்லர், வான்கோழி, கினிக்கோழி, அழகு கோழி, அப்படி நிறைய ரகங்கள் வளர்த்துருக்கீங்க. ஒரு கோழியுடைய ஆயுட்காலம் எவ்வளோ? ஒரு கோழியோட ஆயுள் காலம் எப்படி 1 வருஷம்.
ஒரு வருஷம். ஒரு வருஷத்துல ஒரு கோழி எத்தனை முட்டை போடும்? ஒரு வருஷத்துல வந்து ஒரு மாசத்துல 20 முட்டை போடும். 20 முட்டை போடும். 6 மாசத்துக்கு பிறகு 6 மாசத்துக்கு பிறகுதான் முட்டை இட ஆரம்பிக்கும். அது குஞ்சு பருவத்துல இருந்து ஆமா 6 மாசம் கழிச்ச பிறகு முட்டை இட ஆரம்பிச்சோன்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு 20 முட்டை போடும். இடையில ஒரு 5 நாள் 6 நாள் கேப் போடும், திரும்ப முட்டை இட ஆரம்பிக்கும். அப்படி வந்து எங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் அது முட்டை இடும். ஒரு கோழி வந்து ஒரு ஆயுட்காலமே ஒரு வருஷம் தான். ஆமா ஒரு வருஷம். அதுக்குள்ள முட்டை குறைஞ்சிக்கிட்டே போகும். 20 முட்டை கிட்டேன்னு சொன்னா அப்புறம் 18, 15 அப்படி நாள் போக போக அது சத்து குறைய முட்டை குறைஞ்சிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் விற்று போட்டு வேற வேற கோழி வாங்கி அதை ரெடி பண்ணுவோம், மாற்றிடுவோம். அதுக்குள்ள எங்கிட்ட இருக்கும், கட்டமாக இருக்கும். 2 மாதம் 3 மாதம் 4 மாதத்துக்கு கோழி வச்சுருக்கோம். அப்போ அந்த முட்டைக்குன்னு தனியாக தீவனம் போகும், அதை மாற்றிக்கிடுவோம். நாங்கள் வந்து முட்டை இதில் வந்து 100 முட்டை வைக்கலாம். ஒரு பாக்ஸில் 100 முட்டை வைக்கலாம். வச்சு அது 22ஆம் நாள் குஞ்சு பொரிச்சிடும். அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் தண்ணி மாற்றணும். தண்ணி மாற்றணும்னா தண்ணி குறையும். இப்போ இதில் காலிட்ட தண்ணி டெய்லி குறையும் ஹீட்டுக்கு. அப்போ அது 1 மணி நேரத்துக்கு ரொட்டேஷன் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவோம். அது இப்போ நாங்கள் இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு தண்ணி மாற்ற விட்டோம்னா அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு விடுவாங்க. அப்புறம் 22 நாள் குஞ்சு வந்துடும். குஞ்சு வந்தோம்னா அதை கொஞ்சம் எடுத்து நாங்கள் அதே மாதிரி போட்டு அதில் வைப்பீங்க. 30 நாளைக்கு அதே மாதிரி இருக்கணும். அதிலே வளர்ப்பீங்க. ஆமாம், அதிலே வளர்ப்போம். இதில் 22 நாள் இருக்கும். ஆமாம், அதில் 30 நாள் இருக்கும். ஆமாம். அதன் பிறகு நாங்கள் தடுப்பூசி போடுவோம். தடுப்பூசி போடுங்க. ஆமாம். இது வந்து 1 வார குஞ்சு. 1 வார குஞ்சு. இதுக்கு வந்து தடுப்பூசி போட்டு தான் மாற்றணும். அது வந்து 1 மாத குஞ்சு. அதுக்கு வந்து 3ஆவது தடுப்பூசி போட்டு தான் வேறு சீட்டுக்கு மாற்றுவோம். ஓஹோ. இப்போ இந்த 1 மாதம் இதுக்குள்ள இருக்கணும். அதாவது இந்த ஒரு குஞ்சுக்கு 1 ஹோல் வச்சு வேணும், சீட்டு வேணும் தலையில் உள்ள மஞ்சள் கரு கரைகிறதுக்காக. அப்போ தான் நோய் இல்லாமல் சளி பிடிக்காமல் வரும். அந்த 1 மாதத்துக்கு நாங்கள் நல்ல தீவனம் போட்டு பக்குவமாக வளர்த்துட்டோம்னா அங்கால இறப்பு வராது. அங்கே இறப்பு வராது. அந்த ஒரு வருட ஆண்டு காலில் வந்து நல்ல முட்டையிடும், ஆரோக்கியமாக இருக்கும், நோய் வராது. 22 நாள் வந்து முட்டையை வைத்து குஞ்சு இனப்பெருக்கம் செய்வீங்க. இனப்பெருக்கம் செய்த குஞ்சியை வந்து அங்கே வச்சு 1 மாதம் வச்சு 2 ஊசி போடுவீங்களா? 3 ஊசி. 3 தடுப்பூசி போட்ட பிறகுதான் 1 மாதம் கழித்து தான் வந்து நீங்கள் அந்த பண்ணை கொண்டு போவீங்க. அந்த இடத்துக்கு இது வந்து இன்குபேட்டரை வந்து புருடர்னு சொல்கிறது. புருடர் அதுக்குன்னு தனியாக வச்சு ஹீட் வேணும். அங்கே போனால் சாதாரணமாக 100 கோழிக்கு ஒரு பல்பு போட்டால் போதும். இது வந்து இப்போ நான் 200 கோழி இருந்தால் 200 கோழி பல்பு கண்டிப்பாக போடுவோம். அது கட்டாயம் பல்ப் போட்டாகணும். ஸோ இந்த ஒரு பாக்ஸில் வந்து 100 முட்டை வைக்கும். 100 முட்டை வைக்கலாம். 100 முட்டை வச்சு 100 முட்டையும் குஞ்சு பொறிக்க முட்டையும் பொறிக்காது. அதாவது எங்களுக்கு வந்து 75 முட்டை பிரிக்கும். அதுலேயும் நாங்கள் வந்து ஒரு 4-5 நாளில் வந்து அந்த மிஷின் மூலம் கறி இருக்கா இல்லையான்னு பார்த்தோம்னு சொன்னால் அதை எடுத்துடலாம். அதை நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் இன்னும் வரையில. அதனால 100 முட்டை வைச்சோம்னா இப்படி 75 குஞ்சு பறிச்சிடும். 25 இப்போ கொண்டு போனால அதே மாதிரி ஆகிடும். அப்போ எங்களுக்கு நஷ்டம் வராது. இப்போ 100 முட்டை ஒரே நாளில் வைப்பேங்க. ஆமாம். 75 குஞ்சு ஒரே நாளில் பொரிக்குமா? ஒரே நாள் முட்டை வச்சோம்னா ஒரே நாளில் பறிச்சிடும். இப்போ 2 நாள் 3 நாள் முட்டை வச்சோம்னா ஒரு 2-3 நாள் ஆகும். நீங்கள் வந்து அன்றாட முட்டை வச்சுக்கிட்டே இருப்பீங்க இதில். அதாவது நாங்கள் இன்றைக்கி 20 முட்டை எடுத்தோம்னா 10 முட்டை சேல்ஸ் ஆகிரும். 10 முட்டை இருக்கும். அதை நாங்கள் இங்கே கொண்டு வச்சுருவோம். ஓ, அந்த மாதிரி வைப்பீங்க. அந்த மாதிரி. ஏன்னா 2 நாள் 3 நாள் இருந்தால் கெட்டு போயிருமில்ல, அதுக்காக அப்படி விற்கிற முட்டை மிச்சத்தை கொண்டு இங்கே வச்சுருவோம். இங்கே வச்சு கொஞ்சம் உருவாக்கிடுவோம். நீங்கள் வந்து கோழி குஞ்சாவும் விற்பனை பண்ணுறீங்க? விற்பனை பண்ணுறோம். முட்டையும் விற்பனை பண்ணுறோம், கோழியும் விற்பனை பண்ணுறோம். மக்கள் எப்படி கேட்குறாங்க, சில பேர் சின்ன குஞ்சா ஆசைப்படுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி விலை வச்சு வச்சுருவோம். கோழி குஞ்சு எவ்வளோ விற்பீங்க சார்? அதை வந்து ஒரு வார குஞ்சு வந்து ஒரு நாள் குஞ்சு வந்து 50 ரூபா. அதை வந்து ஒரு வாரம் அந்த குஞ்சு வந்து 100 ரூபா. அங்காளுக்கு 150 ரூபா. 150 ஒரு குஞ்சு. ஓ, அந்த மாதிரி விற்பனை மாதிரி. ஸோ கோழி பண்ணையும் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தான். ஸோ உங்களுடைய ஒருங்கிணைந்த பண்ணையில் நடைபெறக்கூடிய பல்வேறு தகவலை வந்து GEM-TV நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். ரொம்ப நன்றி உங்களுக்கும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.